இந்த வெள்ளை குருமா செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஒரு இட்லி சாப்பிட்ற குழந்தை கூட 2 இட்லியாக சேர்த்து சாப்பிடுவாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. இஞ்சி பூண்டு பெருசு பெருசாக தான் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மேலே வந்து துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்கும் போதே நீங்கள் சிம்மில் வச்சு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்து நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா இறக்கி ஆறுனதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், கொஞ்சமாக சோம்பு போட்டு பொரிஞ்சதுமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதங்கினும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்து உப்பையும் சேர்த்து நல்லா வதங்கணும். கொஞ்சம் சுருங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்து தேவையான தண்ணி ஊற்றி நான் வந்து 3 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா செம்ம டேஸ்டியான வெள்ளை குருமா ரெடி ஆகிடும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட்